ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பணியாரம் ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன், ஒரே 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 8 ஹவர்ஸ் நல்லா புளிக்க வச்சுருங்க. புளிக்க வச்ச பிறகு மாவு இந்த மாதிரி இருக்கும். இங்கே வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கேன், சுக்கு ஏலக்காவும் போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒன்ஸ் ஆறுன பிறகு மாவில் ஊற்றி தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பணியார சட்டியில் எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி விட்ருங்க. ஆயில் ஊற்றிட்டு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபில் பண்ணி விட்ருங்க. மெதுவாக ஃப்ளிப் பண்ணுங்கள். திருப்பி மறுபடியும் எல்லா சைடும் ஃப்ளிப் பண்ணி விட்ருங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் பணியாரம் ரெடி. இது பிளெயினாக அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா கோகோனட் சட்னியோட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.